பிள்ளைகள். இங்கு நமக்கு சமத்துவம், நாம் அடிமைகள். உலகில் நமக்கு உரிமைகள். அடிமை வாழ்வு வாழவா இறைவன் மனிதம் படைத்தார். அந்த கோலம் அழிக்கத்தான் தன்னை மகனை அனுப்பினார். அவர் வாழ்வில் நாம் இணைந்து புது யுகத்தின் பணி தொடர்வோம். புது யுகத்தின் பணி தொடர்வோம். உதயம் தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இறையின் இல்லம் கூடி வருகின்றோம். புதிய வாழ்வு கொள்கையாம் மனித மாண்பு பேணிடும் ஆற்றல் வேண்டி இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியின் பெயரோலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கியனுடைய பக்தர்களே, இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திட ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நாம் கடவுளை அன்பு செய்யவும் கடவுளுடைய அன்பிலே நாம் எப்பொழுதும் நிலையாக உறுதியாக இருக்கவும் வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 5 இறை வார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார்கள். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இந்த ஏழை கோவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கோவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகில் மேல் அன்பு கூர்ந்தார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 10 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமியிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கின்ற அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை உள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கடவுளின் அன்பின் வெளிப்பாடு. ஆண்டவராகிய இயேசு கடவுளின் அன்பின் வெளிப்பாடு. அருமையான சிந்தனை தரும் செய்தி. கடவுள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், கடவுள் எப்போதும் என்னிடத்திலே இருக்கிறார். நான் அவரை அன்பு செய்கிறேன், அவர் என்னை எப்பொழுதும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றை மட்டும் நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? கடவுளுக்கும் நமக்கும் இடையே அன்பை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான வழிபாடு, அதுதான் உண்மையான ஜெபம், அதுதான் உண்மையான பக்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், கடவுள்கிட்ட போய் நம்ம நிற்கும்போது கடன்காரன்ட்ட நின்று பேசும்போது போல பேசக்கூடாது. பல பேர் நம்ம அப்படி தான் செய்கிறோம். கண்களை மூடி அவருக்கு முன்னாடி நின்னுங்க, உங்களுடைய தேவை என்ன என்று அவருக்கு தெளிவாக புரியும், தெளிவாக தெரியும். உங்களுடைய தேவையை அவர் நிவர்த்தி செய்வார். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் நம்மை முழுமையாக அன்பு செய்யும் தேவன். தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடுவதன் வழியாக ஆபிரகாம் எந்த அளவுக்கு கடவுளை அன்பு செய்தார் என்பதை நிரூபித்து காட்டினார். இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அருமையான செய்தியை ஆண்டவர் இயேசு நிக்கதேமிடம் சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகின் மீது அன்பு செலுத்தினார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஒரே மகனையே
அழிக்கின்ற அளவுக்கு அன்பு செலுத்தினார் என்ற ஒரு அருமையான செய்தியை சொல். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆபிரகாம் கடவுளை அன்பு செலுத்துவதை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய மகனையே பலியிட முன் வந்தார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்வதை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய மகன் இயேசுவை பலியிட முன் வருகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கெத்செமனி தோட்டத்தில் 3 முறை தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். தந்தையே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு அகலட்டும், இருந்தாலும் அது என்னுடைய சித்தம் அல்ல, அது உன்னுடைய சித்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபிக்கிறார். முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். தந்தையினுடைய பதில் என்ன தெரியுமா? இந்த துன்ப கிண்ணத்தை நீர் குடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 34 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்கேயும் ஒரு அருமையான ஒரு செய்தியை பார்க்கலாம். பிற்பகல் 3 மணி ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கக்கூடிய செய்தி. எலோயி எலோயி லெமா சபஸ்தானி என்று உரக்க கத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் இயேசு உரக்க கத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யோசிக்கணும். இதுதான் கடவுளுடைய தியாகத்தினுடைய உச்சக்கட்டம். இதுதான் கடவுள் மனிதன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய உச்சக்கட்டம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி இப்படி எழுதி போட்டிருந்தாங்க, புரியாத பிரியம் பிரியும் போது புரியும். 2 லைன் தான். புரியாத பிரியம் பிரியும் போது புரியும் அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதி போட்டிருக்கிறான் ஒருத்தன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய அன்பை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த போது இந்த உலகம் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை புரிந்து கொண்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 மூட்டுக்கு இடையில ஒரு ஜெல்ல கடவுள் வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த 2 மூட்டும் தேய்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, உடைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 2 மூட்டுக்கு இடையில ஜெல்லை கடவுள் வைத்திருக்கிறார். அதே போன்றுதான் 2 உறவுகள் மத்தியிலே அன்பை கடவுள் வைத்திருக்கிறார். கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவானது தேய்ந்து போகாமல் இருக்க வேண்டும், உடைந்து போகாமல் இருக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அன்பை மையமாக வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நாம் கடவுளை அன்பு செய்யவும் கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையா. எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையா. உயிர் தாங்கிடும் மூச்சாயினான், நீ இன்றி நான் வாழத்தான் கூடுமோ. என்னை ஏற்றிடு, உனதாக்கிடு, வாழ்வின் பேரின்பம் காணவே. எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காயாய். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்கள் எல்லாம் போக்குவதற்காக மனிதனாக பிறந்த ஆண்டவர் இன்றைய நாளில் தரக்கூடிய ஆசீர்வாதமான இந்த திருவிருந்தை பெறுவதற்காக வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். என்று ஆற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும்
எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்மொழி எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்திப்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.